புதூர் அருகே புழுதிப்பட்டி புளியமலையில் இருந்து தண்ணீர் தேடி தேசிய நெடுஞ்சாலையை கடந்த ஆண் புள்ளிமான் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிருக்கு போராடிய நிலையில் முதலுதவி செய்த சமூக ஆர்வலர்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகாவில் SV மங்கலம், பிரான்மலை, மேலவண்ணாயிருப்பு, கரிசல்பட்டி, கணபதிப்பட்டி, வாராப்பூர், புழுதிப்பட்டி வனப்பகுதியில் ஏராளமான புள்ளிமான்கள் வசித்து வருகின்றன. தற்போது கோடைக்காலம் துவங்கியதால் தண்ணீர் தேடி இரவு பகல் நேரங்களில் சாலைகளை கடக்கும் போது வாகனங்களில் மோதி மான்கள் உயிரிழக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் இன்று பகல் நேரத்தில் தண்ணீர் தேடி புழுதிப்பட்டி புளியமலையில் இருந்து திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை கடந்த ஆண் புள்ளிமானை அடையாளம் தெரியாத வாகனம் மோதி அது தூக்கி வீசப்பட்டதில் சாலையின் கீழ்ப்புறமாக வந்து விழுந்துள்ளது. அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு வந்த சமூக ஆர்வலர்கள் மானின் இடுப்பு பகுதியில் அடிபட்டு உயிருடன் இருப்பதைக் கண்டு முதலுதவி செய்து புதூர் வனத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு வந்த வனத்துறையினர் மானை மீட்டு சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கோடைகாலம் துவங்கியுள்ளதால் வனப்பகுதியில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டி அமைத்து தண்ணீரை நிரப்பி சாலைகளை கடக்க விடாமல் மான்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.